வனப்பகுதியை ஒட்டி 150 மீட்டருக்குள் எந்தவித கட்டடமும் கட்டக்கூடாது என தமிழக அரசு விதித்த தடை தொடரும் என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. ஆனால் உதகை வனப்பகுதியில் விதிகளை மீறி நீதிமன்ற உத்தரவை மீறி ஏராளமான கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. கொஞ்சம் பசுமை போர்வையாக தேயிலை தோட்டங்கள், அழகிய நீர்வீழ்ச்சிகள் என்று இயற்கையின் வனப்போடு கூடிய நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 55% வனப்பகுதி உள்ளது. யானை, புலி, சிறுத்தை, கரடி, காட்டெருமை போன்ற விலங்குகள் வனத்தை சார்ந்தே உள்ளன. இந்நிலையில் அதிகரட்டி, பாலகோலா, காந்திநகர் போன்ற பகுதிகளில் வனத்தை அழித்தும் விளைநிலங்களை அழித்தும் காட்டேஜுகள், ரெசார்ட்டுகள், ஆடம்பர மாளிகைகள் என்று பெருகிக் கொண்டே வருகின்றன. காடுகளை ஒட்டி 150 மீட்டருக்கு உள்ளார வீடு கட்டக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவை சாமானிய மக்களுக்கு எதிராக மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களே தவிர மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் காட்டேஜ், பெரிய பெரிய ஹோட்டல்லாம் காட்டுக்குள்ளேயே கட்டுறாங்க. இவர்களாம் அந்த தப்பிக்கக்கூடிய அம்சங்களை ஏதேனும் ஒரு வகையில் வளர்ச்சி பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்படுறது பூராவே இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க கணக்கு காமிக்கிறதுக்காக சாமானிய மக்களை இந்த நிர்வாகம் இழுத்து பிடிச்சி அவங்கள நெரிச்சு அவங்கள வாடவிடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கும் தொடர்ந்து காட்டுக்குள்ளையும் காட்டை ஒட்டியும் அரசியல் பலம் பொந்தியவர்களும் பணக்காரர்களும் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஆதார் கார்டை ஒவ்வொரு பதிவு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு சொத்துக்கும் கட்டாயமாக்கி உள்ள இந்த காலகட்டத்தில் விதிமுறைகளை மீறி இல்லை விதிமுறைகளுக்கு உட்படாமல் லஞ்ச லாவணியங்களை பயன்படுத்தி இன்னைக்கு கட்டணம் கட்டியிருக்கிற அத்தனை பேரும் மலை மாவட்டத்தில் பெரிய அளவில் சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கைகளுக்கு உட்பட வேண்டும். அப்படி ஆனால் மட்டுமே நீலகிரி பயோஸ்பியரோட பாதுகாப்பு நல்லா இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் 7 மீட்டர் உயரத்திற்கும் மேலாக கட்டடங்களை கட்டக்கூடாது என்கிற திட்டம் அமலில் இருக்கும் நிலையில் வனப்பகுதிகளின் அருகே உயரமான கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதால் இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் ஆபத்து இருப்பதாக இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு 33 டிகிரி சரிவுக்கு மேலே இருக்கக்கூடிய சரிவுகளில் கட்டிடங்கள் கட்டுவதும் பாதுகாப்பாக இருக்காது. அதே நேரத்தில் மண் வளம், அதே போல் நிலச்சரிவு போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மலைப்பகுதியை குறிப்பாக நம்ம பாதுகாக்கணும்னாக்கா கட்டிடங்களையும் வரைமுறைப்படுத்த வேண்டும். ஆண்டுக்கு சில நாட்களே ஓய்வெடுப்பதற்காக இயற்கை வளத்தை அழித்து கட்டடங்கள் கட்டும் போக்கை உடனடியாக தடுத்து நிறுத்தி வனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட மக்கள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக உதகையிலிருந்து சையத் அப்பாஸ்.